முடிச்சுட்டாங்க போங்க மக்களே, முடிச்சுட்டாங்க போங்க. என்ன மக்களே, இன்னைக்கான எபிசோட்ல கானா வினோத் அவர்களுக்கு தரமான ரோஸ்ட் இருக்கு போலயா. கானா வினோத்தை போட்டு சேதனை செதுக்குன்னு செதுக்குறாப்பலையா. கானா வினோத்தை பேசவே உடலையா. இன்னைக்கான எபிசோட்ல ரோஸ்ட் அப்படிங்கிறது பயங்கர பீக்ல இருக்கதா கேள்விப்பட்டேன். ஏன்னா அவர் ஒரு 3 டாபிக்ல பக்காவா மாட்டிக்கிட்டார் ப்ரோ. அந்த 3 டாபிக்ல ஒரு டாபிக் கூட நான் ஓகேன்னு ஒத்துப்பேன். அந்த ஒரு டாபிக் நம்ம பிரஜன் கூட சண்டை போட்டது. மற்ற 2 டாபிக் இருக்கு தெரியுமா, அந்த 2 டாபிக் நான் சத்தியமா ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா கானா வினோத் இன்னைக்கு ரோஸ்ட் வாங்குறதுக்கு முக்கிய காரணமே ஆதிரை அவர்கள் தான். ஆதிரை அவர்கள் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள ஒயில்ட் கார்டா வந்தாங்க? ஆதிரை அவர்கள் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள ஒயில்ட் கார்டா வந்தாங்க? அவங்களுக்கான கேமை ரிட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்குள்ள எஃப்ஜே அப்படிங்கிற நம்பரை முடிச்சு கட்டுறதுக்கு வந்தாங்களா, இல்ல வீட்டுக்குள்ள வந்து இருக்கிறவத்துக்கு இருந்துட்டு வெறுமனைக்கு பணத்தை மட்டும் அள்ளி பாக்கெட்ல போட்டுட்டு கானா வினோத் அப்படிங்கிற நம்பரை முடிச்சு விடுறதுக்கு வந்தாங்களா? ஏன்னா நான் கவனிச்சதுக்கு அவங்க கேமை ஸ்டார்ட் பண்ணி வரல, எஃப்ஜே முடிச்சுடே வரல. ஃபுல் அண்ட் ஃபுல் நோக்கம் என்னன்னா, எத்தனை வாரங்கள் இருக்காங்களோ அத்தனை வாரத்துக்கான காசு எடுத்து பாக்கெட்ல போட்டுறணும். பாக்கெட்ல போட்டுட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற நாள் வரத்துக்கு கானா வினோத்தை முடிச்சு விட்டணும்னு சொல்லி முடிவு பண்ணி தான் வந்திருக்காங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா டே 1ல இருந்து அந்த மாதிரி விஷயங்களை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கானா வினோத் ரோஸ்ட் வாங்குறதுக்கு முக்கிய காரணமே ஆதிரை அவர்கள் தான். ஏன்னா அவங்க சண்டை தான் 2 சண்டை உள்ள வந்திருக்கு. ஒன்னு இந்த வீக்லி டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் டே ஒரு சண்டை வந்திருக்குமே வீடியோ கால்ல. அப்ப கூட நம்ம ஆதிரை அவர்கள் கானா வினோத்தை ட்ரிகர் பண்ணிருப்பாங்களே, தண்ணி போல வெளியே போனதுக்கு நீ தான் காரணம், தண்ணி பழத்தை நீ தான் வெளியே அனுப்பிட்ட, நீ தான் தண்ணி பழத்தை ட்ரிகர் பண்ணி சண்டை போட வச்சு வெளியே அனுப்பிட்ட, அவரை வெளியே அனுப்பிட்டு நீ உள்ள உட்காந்துருக்க, என்ன பொறுத்தவரைக்கும் உனக்கான கேம் வந்து குப்பை கேம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கானா வினோத்தை ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல கானா வினோத் வந்து டென்ஷன் ஆகி அவர் ஒரு சில வார்த்தைகள் விட்டுருப்பாரு. அந்த வார்த்தைகள் எப்படி அந்த மாதிரி வார்த்தைகளை தான் இன்னைக்கு பிடிச்சி வச்சு அடிக்கிறாங்க போல. அதுல என்ன வார்த்தை சொல்லியிருப்பாருன்னா, ஓ என்னாலதான் திவாகர் வெளியே போனாரா, எனக்கு தெரியும் திவாகர் எதுக்கு வெளியே போனாருன்னு சொல்லிட்டு, பட் ஒன்னால இந்த வீட்டுக்குள்ள 2-3 பேருக்கான கேம் பாதிச்சிருக்கு தெரியுமா, நீ இந்த வீட்டுக்குள்ள பல பேருக்கான கேமை பாதிக்க வச்சிட்டு இருக்க, நீ என்னை பத்தி பேசாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடா பேசியிருப்பாப்ல, ஒரு மாதிரி கோவப்பட்டு பேசியிருப்பாப்ல. அது நீங்களே கவனிச்சிருப்பீங்க. அதுக்கு அடுத்ததா முந்தானத்து ஒரு சம்பவம் நடந்திருக்கும், வீட்டுக்குள்ள கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அதான் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி வச்சாங்களே, ஃபினாலே ஸ்டேஜில் 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேர் யாரா இருக்கும்னு சொல்லுங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ள கேட்டிருப்பாங்க. அதுல பல பேர் அவங்களுக்கான பேரை சொல்லிட்டு பக்கத்தில் இன்னொருத்தர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்களுக்கான பேரை சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆதிரை அவர்கள் அந்த இடத்துல என்ன பண்ணாங்க தெரியுமா, அங்கே தான் எனக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்மே ஆச்சு, இவங்களுக்கான கேம் ஆட வரல, இவங்க ஒரு பணத்துக்காக மட்டும் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க எல்லாருமே அவங்களுக்கான ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ல நான் இங்கே இருப்பேன் பக்கத்தில் இன்னொருத்தர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஆதிரை மட்டும் அந்த ஃபினாலே ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாருவும் அரோராவும் நிற்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கான பேர் சொல்லியிருப்பாங்க. இவங்க பேரை சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆதிரை அவர்கள் அவங்களுக்கான பேரை சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தை பண்ணது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பேர் வந்து வினோத்துக்கான பேரை சொல்லி அதை பொறுத்துக்க முடியாம அந்த இடத்துல போய் ஒரு சண்டையை போட்டிருப்பாங்க. எப்படி அந்த இடத்துல போய் ஒரு சண்டையை போட்டிருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல நம்ம கானா வினோத்தர்கள் ஒரு சில சம்பவத்தை பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் எடுத்து போட்டு தான் இன்னைக்கு அடிக்கிறாங்க போல. அடுத்த டாபிக்கா நம்ம பிரஜனுக்கான டாபிக். அதான் அந்த டாஸ்க்ல வந்து நகையை கொள்ளடிக்கும் போது பிரஜனுக்கும் நம்ம வினோத்துக்கும் ஒரு சண்டை வந்திருக்கும். அப்ப 2 பேரும் ஒரு மாதிரி மூக்க வரசிட்டு ஒரு மாதிரி சண்டை போட போயிருப்பாங்கல்ல, அந்த டாபிக்ல கொஞ்சம் வார்த்தைகள் விட்டார். ஓகேவா, அந்த டாபிக்ல கொஞ்சம் வார்த்தைகள் விட்டார், கொஞ்சம் ரூடாவும் நடந்துக்கிட்டாப்ல. ஸோ அந்த டாபிக்லாம் அட்ரஸ் பண்ணி இன்னைக்கு அடி அடிக்கிறாங்க போல. என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி மொத்தமா சொல்றேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் பிரசன்ட் டாபிக்ல வந்து வரேன். பிரசன்ட் டாபிக்கை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும், வீட்டுக்கு அந்த நகையை கொள்ளடிக்கும் போது கொஞ்சம் ரூடா பண்ணியிருப்பாப்ல. அது மட்டும் இல்லாமல் நம்ம அமித் அவர்களே பிடிச்ச ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி சட்டைக்கெட்டெல்லாம் பிடிச்ச ஒரு மாதிரி ரொம்பவே ரூடா பண்ணியிருப்பாப்ல. நான் அன்னைக்கே சொல்லியிருப்பேன், இது கண்டிப்பா சாட்டர்டே சண்டே அட்ரஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பா வினோத் அவர்களை சாட்டர்டே சண்டே போட்டு கும்மிடுவாங்க, வேணா பாருங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த விஷயங்களை எடுத்து பேசுறாங்க போல. அது மட்டும் இல்லாமல் பிரஜனும் வினோத் அவர்களும் சண்டை போடும்போது அந்த இடத்துல வினோத் கொஞ்சம் வார்த்தை விட்டுருப்பாரு. என்னன்னா, நீ போட்டதுல ஒரு மொக்க கேம், மொக்க டம்மி அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காமிச்சு ஒன்று பண்ணியிருப்பாப்ல. ஓகேவா, அதுதான் ஆப்போசிட்ல இருந்தாலும் ரொம்ப ட்ரிகர் பண்ணியிருக்கோம். நீ ஏன் ஒரு டம்மி தான், நீ ஒரு டம்மிடா போட, மொக்க சீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணியிருப்பாப்ல. அதனால தான் பிரச்சனை அங்கேருந்து எந்திரிச்சு வந்து ஒரு மாதிரி சண்டை போட வந்திருப்பாப்ல. 2 பேரும் மூக்க வருஷம் ஒரு மாதிரி சண்டை போட போயிருப்பாங்க. அந்த விஷயத்த சொல்லி அடிக்கிறாங்க போல. அது என்ன பாடி லாங்குவேஜ், அது என்ன வார்த்தைகள், அவருக்கான கேமை போட்டிருக்காரு. அது எப்படி மொக்க கேம்னு நீ சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் நீ அந்த கேமை கரெக்டாக ஆடினியா, நீ எதுக்கு அமித் அடிக்க போனேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கானா வினோத்தை போட்டு பொறிச்சிடுறாங்க போல. கானா வினோத்தை பேசவே விடலையா, கானா வினோத்தை பேசவே விடாம போட்டு கும்முனதா கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம அடுத்தது நம்ம ஆதிரை அவர்களுக்கான டாபிக். அதான் அந்த ஃபினாலே ஸ்டேஜ்ல யாரெல்லாம் நிப்பான்னு சொல்லி கேட்டாங்கல்ல, அதுல ஆதிரை அவர்கள் எந்திரிச்சு போயிட்டு இவரெல்லாம் ஃபினாலே ஸ்டேஜ்ல இருக்க மாட்டார், இவர் எப்படி டைட்டில் வின்னர் நீங்க சொல்றீங்க, இவர் டைட்டிலுக்கு டிசர்வே கிடையாது, இவர் காமெடி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு, அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள நிறைய தப்பு பண்றாரு, நிறைய வார்த்தை விடுறாரு, இவர் எப்படி நீங்க டைட்டில் வின்னர்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி சண்டையை போட்டிருப்பாங்க. அந்த சண்டை என்ன பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத வேலை. ஏன்னா வாண்டடா வினோத்தை ட்ரிகர் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அவங்க வெளியே இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க ப்ரோ, உள்ள போனா எனக்கான கேமை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், எனக்கான கேமை நான் ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பாக டாப் 5க்குள்ள வருவேன்னு சொல்லிட்டு அவங்களே தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்தா கண்டிப்பாக ஒருத்தரை வச்சு செய்வேன்னு சொன்னாங்க. அதான் நம்ம எஃப்ஜே. இந்த 2 விஷயத்தை அவங்க பண்ணவே இல்லை. ப்ரோ.
அவங்க அதை தாண்டி வீட்டுக்குள்ள வந்தது கப்புக்கு இல்லை, டாப் 5க்கும் இல்லை, வெறும் பணத்துக்காக மட்டும் அவங்களே சொல்லிட்டாங்க. ஒரு இடத்துல ஓப்பனா சொல்லிப்பாங்க, நான் வந்து பணத்துக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜே சுத்தமா அட்டாக் பண்ணல, எஃப்ஜே கூட ஜாலியா பேசிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரே நோக்கத்தோட வந்திருக்காங்க, கானா வினோத்தை காலி பண்ணும், கானா வினோத்தை காலி பண்ணும். அப்போ அந்த இடத்துல தேவையில்லாம பேசி தேவையில்லாம ஒரு சண்டை இழுத்து அந்த இடத்துல கானா வினோத் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன்னை பத்தி நான் சொல்லவா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், என்னை பத்தி நீ பேசாதன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எந்திரிச்சு ஒரு மாதிரி சண்டைக்கு போகிற மாதிரி போயிருப்பார்ல, அந்த டாப்பிக்கெல்லாம் எடுத்து போட்டு ஒருத்தவங்க பேசும்போது மதிச்சு பேச மாட்டீங்களா? ஒருத்தவங்க வந்து உங்க மேலே குறை சொல்கிறாங்க, தப்பு சொல்கிறாங்கன்னு அந்த தப்புகளை கேட்கணும். அது என்ன ஒரு மாதிரி எந்திரிச்சு போயிட்டு உன்னோட தப்பை சொல்லவான்னு சொல்கிறது, உங்களுக்கான தப்புகளை முதல் நீங்கள் கேளுங்க சார்னு சொல்லிட்டு கானா வினோத்தை போட்டு பொழக்கிறாங்க போல. எப்படி கானா வினோத்தை போட்டு பொழக்கிறாங்க போல. அடுத்ததான் அந்த விடிய கால டாபிக். விடிய காலில் நம்ம ஆதரவர்கள் நம்ம கானா வினோத்தை டென்ஷன் பண்ணி தண்ணி போல ஒன்னால தான் வெளியே போனான்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த டாபிக் எடுத்து ரிட்டன் பேசியிருக்காங்க போல. ஏன்னா அந்த டாபிக்லையுமே கானா வினோத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாப்ல. பட் அந்த இடத்துல ஒரு டென்ஷன் ஆக முக்கிய காரணம் அந்த மனுஷன் தூங்கல. ஓகேவா, நைட்டு ஃபுல்லா அவருக்கான நெக்லஸை காப்பாத்துறதுக்கு தூங்காம சுத்திட்டு இருந்தாப்ல. அந்த ஒரு பிரஷர்ல என்ன பண்ணிட்டாருன்னா, ஆதிரை அவர்கள் ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சு ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகி டப்புன்னு வெடிச்சிட்டாங்க. ஸோ இந்த டாபிக் எல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு கானா வினோத் அவர்களுக்கு பயங்கரமான ரோஸ்ட் உழுது போல. என்ன பொறுத்தவரைக்கும் இவ்வளவு ரோஸ்ட் அவருக்கு தேவை கிடையாதுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா ஒரு டாஸ்க்னு வரும்போது இறங்கி ஆடணும்னு சொல்லி ஆடுறாப்ல. அது மட்டும் இல்லாமல் அந்த டாஸ்க்ல பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பு வந்துட்டு, அதனால தான் அந்த அளவுக்கு ஒரு மாதிரி அக்ரெசிவாக காமிச்சாப்ல. ஸோ அந்த அக்ரெசிவ்க்கும் விட்ட வார்த்தைகளுக்கும் அந்த பாடி லாங்குவேஜை மட்டுமே எடுத்து போட்டு அடிச்சிருந்துருக்கலாம். தேவையில்லாமல் அந்த ஆதிரை சண்டையெல்லாம் எடுத்து போட்டு ஆதிரையை பற்றி பேசாது தேவையில்லாத கருத்து மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் இங்கே இன்னொரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும், ஆதிரை அவர்களுக்குமே தரமான ரோஸ்ட் இருக்கான். அப்படியே ஆதிரை அவர்களுக்குமே தரமான ரோஸ்ட் இருக்கு போல. ஏன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல இருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, வந்துட்டோம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம தான் கேம் அப்படின்ற மாதிரி ஒன்று சுத்திட்டு இருக்காங்கல்ல, அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாங்க போல. அது மட்டும் இல்லாமல் வினோத் அவர்கள் மேலே காமிச்ச அந்த வன்மம், அதாவது அந்த ஃபினாலே ஸ்டேஜில் யாரெல்லாம் நிற்பாங்க அப்படிங்கிறதுப்போ தேவையில்லாமல் பேசியிருப்பாங்கல்ல, இவரெல்லாம் நிற்க மாட்டார், இவர் காமெடி மட்டும் தான் பண்ணுறாரு, அது மட்டும் இல்லாமல் ட்ரிகர் மட்டும் தான் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு வினோத்துக்கு ஆப்போசிட்டில் பேசியிருப்பாங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து போட்டு சேதனை கும்பிட்டாங்க போல. அதெல்லாம் நீ எதுக்குமா சொல்கிற, உனக்கு அதான் வேலை, உனக்கு அந்த இடத்துல என்ன கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க, என்ன ஆக்டிவிட்டி போயிட்டு இருந்தா அதை மட்டும் தான் நீ பண்ணுன்னு சொல்லிட்டு ஆதிரை போட்டு கும்பிட்டாங்க போல. ஆதிரை கொஞ்சம் ஆப்போசிட் பண்ணி பேச ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் சேதனை கொஞ்சம் ஃபயர் மோட்ல இருக்காப்புல போல, போட்டு பொழந்துட்டானா. நார்மலாக நேற்றே ஃபயர் மோட்ல இருந்தாப்புல, நேற்றுக்கான எபிசோட்ல ரம்யா வடிக்கும் போது ஒரு மாதிரி ஃபயர் மோட்ல இருந்தாப்புல, இன்னைக்கான எபிசோட் ஃபுல்லாக ரோஸ்டான். அப்போ சும்மாவா இருப்பார், ஒரு மாதிரி பயர் மோட்ல இருப்பாப்புல, பயர் மோட்ல ஆள் போட்டு அடி பொழந்ததாக கேள்விப்பட்டேன். ஸோ வரப்போகிற நாட்களில் எனக்கு தெரிஞ்சு கானா வினோத் அவர்கள் ஒரு சில விஷயத்தை மட்டும் மாற்றிக்கிட்டாருன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒன்று டப்புன்னு கோவப்படுறது, ரெண்டாவது டப்புன்னு அந்த பாடி லாங்குவேஜை மாற்றி ஒரு மாதிரி கத்துறா தெரியுமா, அந்த விஷயங்களை மட்டும் பண்ணாமல் அவருக்கான அந்த ஃபன் மோடி டாஸ்க்குன்னு வந்தால் டாஸ்கில் பீஸ்டாக ப்ளே பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் பண்ணாருன்னா கண்டிப்பாக அவருக்கு அப்போ தூக்குறதை யாராலையுமே தடுக்க முடியாது. ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கு இப்பவுமே எனக்கு ஏதோ நம்பிக்கை இருக்குது, வினோத் அவர்கள் ஃபினாலே ஸ்டேஜில் நிற்பாருன்னு சொல்லிட்டு. என்னன்னு தெரில, அவருக்கு மக்கள் கொடுக்குற ஆதரவு, அவருக்கு வர்ற ஓட்டுகள்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஒரு ஃபினாலே ஸ்டேஜில் இருப்பாருன்னு சொல்லி தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆதிரை அவர்களுக்குமே நல்ல ரோஸ்ட் தான், ஆதிரையுமே பேசோடாமல் அடிச்சிருக்காப்புல. ஆதிரை அவர்களுக்குள்ள இருந்து அந்த ஒரு வெத்து பந்தாவை எல்லாத்தையும் உடச்சி சுக்குநூறு ஆகிட்டா போல. இதுக்கப்புறம் நீயும் இந்த வீட்டுக்கு ஒரு போட்டியாளர் தான், அந்த மாதிரி இறங்கி உனக்கான கேம் ஆடு, அடுத்தவங்களுக்கான கேமை டவுன் பண்ணாத, அடுத்தவங்களை இறக்கி அடிச்சு மிதிச்சு இறக்கி இந்த அவுட் சைட் நியூஸ் வச்சு கேம் ஆடுற வேலையை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு அண்ணன் முடிச்சு விட்டாப்புல போல. எனக்கு தெரிஞ்சு வரப்போற நாட்களில் நிறைய பேருக்கான கேம் வந்து தனியாக தெரியும் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கான எபிசோட் ஃபுல்லாக ரோஸ்ட் தானா, ஃபுல்லாக ரோஸ்ட். பல பேருக்கு ரோஸ்ட்டை கொடுத்து வச்சிருக்காங்க, எதுக்கு ரோஸ்ட் ஏன் ரோஸ்ட்னே தெரியல, அந்த அளவுக்கு ரோஸ்ட்டை கொடுத்து வச்சிருக்காங்க போல. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக ப்ரமோ வர நீங்களே பார்த்துப்பீங்க. நீங்கள் சொல்லுங்கள், கானா வினோத் இந்த ரோஸ்ட்டுக்கு டிசர்வா? இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஆதிரை அவர்கள் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தாங்க, அதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.